வணக்கம் மக்களே. அட்லியும் சட்னியும் என்னடா டைட்டில் அட்லியும் சட்னியும் வச்சுருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் இதான் நடந்திருக்கு. அட்லியும் சட்னியும் அப்படின்ட்டு என்னடா அட்லி டைரக்டர் இல்லை என்னடா சட்னி என்னடா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா ராஜ்மோகன், அவர் புட் சட்னின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தார். அப்போ அது இல்லை, அவர் இப்போ ராஜ்மோகன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டுட்ருக்காரு அந்த யூடியூப் சேனலில். பட் அவர் புட் சட்னின்னு ஒரு யூடியூப் சேனல் வைத்திருந்தார். இப்போ அதில் வீடியோ போடுறாரா என்னன்னு தெரியல. பட் அவருடைய ஆக்டிவாக போயிட்டுருக்க யூடியூப் சேனல் ராஜ்மோகன் ரிப்போர்ட். இப்போ அவர் மந்திரி ஆனதுக்கப்புறம் மாண்புமிகு ஆகிவிட்டார். ஸோ மாண்புமிகு மந்திரி ஆனதுக்கப்புறம் அதில் வீடியோ போடுற மாதிரி தெரியலை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை 2ஆம் நாளாக நேற்று சட்டப்பேரவையில் விவாதங்கள் நடந்தது. அதில் பேசிய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் முதல்வர் விஜயை அட்லி கூட ஒப்பிட்டு விமர்சனம் பண்ணார். முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி. அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்களில் இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலேயே இருந்த அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் ஒரு முதல்வரை ஒரு திரைத்துறையோட கம்பேர் பண்ணி பேசுது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுது. முதல்வரும் திரைத்துறை சார்ந்தவர் தான். பட் சிவசங்கரன் சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் இயக்குனர் அட்லி பல்வேறு படங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சீன்கள்லாம் எடுத்து போட்டு உல்டா புல்டா பண்ணி படம் எடுப்பார். ஸோ அந்த அட்லியை போல் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக திமுகவில் இருக்கிறது, அதிமுகவில் இருக்கிறது, பாஜகவில் இருக்கிறதெல்லாம் எழுத்து போட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் தேர்தல் அறிக்கையெல்லாம் விட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக விமர்சித்தார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அட்லியை பற்றியும் பேசுவேன், சட்னியை பற்றியும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் குசும்பு அப்படிங்கிறது. அட்லியை பற்றி பேசிட்டீங்க, சட்னியை பற்றி பேசிங்கன்னா, சட்னி யார்? நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். ஸோ அவரையும் வம்புக்கு இழுக்கிறார். ஸோ இது ஒரு நகைச்சுவையாக போச்சு. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்வரே திரைத்துறையிலேருந்து வந்தவர் தான். பட் முதல்வர் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது திரைத்துறையில் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் எடிட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி ஒட்டிங் பண்ணி இந்த வேலைகள்லாம் பற்றி அவர் திரைத்துறையில் இருக்கக்கூடிய சில நிபுணத்துவங்கள் பற்றி பேசுவதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ தூரம் ஞானம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மேம்போக்காக பேசினார். விஜய் அவர்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் திமுக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அதாவது ஒரு அரசு முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துகிறாங்க. அதில் ஆளுநரே பார்த்திங்கன்னா எந்த விதமான மோதல் போக்கை அன்னைக்கு காட்ட மாட்டாங்க. ஒரு அரசு இப்போ தான் அவங்களோட விஷன் டாக்குமெண்ட், அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க, எப்படி அவங்களோட ஐடியாலஜி என்ன, அவங்களோட விஷன் என்னங்கிறத சொல்லக்கூடியது தான் அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். ஸோ அதில் ஆளுநர் அரசு என்ன கொடுக்குறாரோ அதை அப்படி தான் படிப்பாங்க. ஸோ அதனால் தாவேக்கா சொன்னது ஆளுநர் அப்படி படிச்சிட்டாரு, ஃபுல் ஸ்டாப் கம்மா இல்லாமல் படிச்சிட்டாரு. ஸோ தாவேக்காவிற்கும் ஆளுநருக்கும் ஒரு உள்கூத்து இருக்குது, தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உள்கூத்து இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் அந்த மாதிரி எந்தவித ஒரு நிலையும் கிடையாது. நம்மளை பொறுத்தவரை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை தான் தாவேக்கா செல்கிறார். அதைத்தான் மக்களும் விரும்புகிறாங்க. ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும். எப்போ பாரு மத்திய அரசு கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி காசு தருவான், எப்படி துட்டு தருவான்? இங்கே எல்லா வேலையும் சரி, துட்டு வேணும்ல, சம்பளம் கொடுக்குறதுக்கு துட்டு வேணும், மெட்ரோவுக்கு துட்டு வேணும், எல்லாம் துட்டு வேணும்ல. அப்போ 24 மணி நேரம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா மத்திய அரசுடைய பிரதிநிதி தானே ஆளுநர். அவரை போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருந்தால், அவரை போட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி காசு தருவார்? ஸோ அதை நன்கு உணர்ந்து ஒரு சாணக்கியத்தனமாகத்தான் விஜய் செயல்படுறார். ஸோ விஜய் மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான போக்கைத்தான் விரும்புகிறார். அவருடைய அரசுடைய நிலைப்பாடும் அதுதான். ஸோ என்ன பேசினார் சிவசங்கரன்? ஏன் அட்லி சட்டப்பேரவைகள் வந்தார், சட்னி ஏன் சட்டப்பேரவைகள் வந்தது, இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
சட்டப்பேரவையில் அட்லியும் சட்னியும். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் என்ன சொன்னார்னா, இயக்குனர் அட்லி வந்து எல்லா படத்துலையும் இருக்கக்கூடிய முக்கியமான சீனு கதைகள்லாம் சேர்த்து காமெடி கதை இது எல்லாமே சேர்த்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அவர் சொந்தமாக ஒரு படத்தை எடுப்பார். ஸோ அதே போல தான் தாவேக்காவுடைய முதல்வர், தமிழக அரசுடைய முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் திமுக, அதிமுக, பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை எல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து தேர்தல் பிரச்சார அறிக்கையெல்லாம் சொன்னார். ஸோ அதை நான் காப்பி பண்ணி தான் அவர் இப்போ அரசியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அட்லியை பற்றி பேச உடனே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்திருச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கு திரைத்துறையில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, அதாவது எடிட்டிங் கட்டிங்லாம் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அது பாராட்டக்கூடியது. பட் இதுவரை நன்கு நிபுணத்துவம் பெற்றவர் எங்களுடைய முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள், முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள்னு சொல்லி அவர் முதல்வரை ஒரு பக்கம் தூக்கி வைத்து பேசுகிறார். அது அவர் கட்சிக்கே உரியது, அவருக்கே உரிய பாங்கு. அவர் பேசுகிறார். அதுக்கு சிவசங்கரன் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் அட்லியை பற்றியும் பேசுவேன், சட்னியை பற்றியும் பேசுவேன் அப்படின்ட்டார். இது என்னடா ரைமிங்காக இருக்குது, எதுகை மோனையாக போதே, அட்லி சட்னி அடுத்து என்னென்னத்தை கொண்டு வர போகிறாங்களோன்னு தெரியல அப்படின்னு நம்ம மண்டையை பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இதை ஆராய்ச்சி பார்த்தா தான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு முந்தைய புட் சட்னின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறார். புட் சட்னி இப்போ அதில் வீடியோக்கள் வர்றதில்லை. ஸோ அந்த புட் சட்னியை தான் இவர் வந்து அட்லியும் சட்னின்னு சொல்லிட்டார். அதாவது ராஜ்மோகனையும் பற்றியும் பேசுவேன் அப்படிங்கிற லெவலில் பேசிட்டார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தாவேக்கா மீது ஒரு எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சிடணும், எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடணும், எப்படா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, நம்ம 70 வருட பாரம்பரியம் சொன்னோம், 56 வருட ஆலமரம்னு சொன்னோம், நம்மளை எல்லாம் விட்டுட்டு இவங்க ஆட்சியை வந்துட்டாங்களே, எப்படி மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி இவங்க ஆட்சி, இது வந்து திமுகவால் ஜீரணிக்கவே முடியலைங்க. நம்ம மேலே வரைக்கும் கேட்டாச்சு. கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் பயங்கர அப்செட்டில் இருக்கார். இதுதான் விஷயம். மேலும் திமுக, நான் திரும்ப சொல்கிறேன், இன்னும் 10 வருடங்களுக்கு ஆட்சிக்கு வர முடியாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. விஜய் இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சிக்கு வருவது சந்தேகம். அதை கூட என்னால் சொல்ல முடியும். விஜய் இருக்க வரைக்கும் திமுக இன்னும் ஆட்சிக்கு வர்றது சந்தேகம், ரொம்ப கஷ்டம். வேறு ஏதாவது கெட்ட பேரை ஏற்படுத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா தான் வர முடியுமே தவிர, விஜய் இருக்க வரைக்கும் திமுக இன்னும் ஆட்சி கட்டில் அமர்வது சிரமம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அதிமுக ஏறக்குறைய சோழி முடிஞ்சிருச்சு. பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அந்த கட்சி உயிர் பெறுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆதவர்ஜினா கூட இந்த மாற்றுக் கட்சியினர் சனிக்கிழமை தூரம் இணையக்கூடிய இன்றைய விழாவில் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்தால் ஒரு மாபெரும் சக்தி ஆயிரும் அப்படின்ட்டு. ஏன்னா அதிமுகவுக்கு ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய அந்த விழாவில் பனையூரில் தாவேக்கா அலுவலகத்தை திறக்கிறாங்க. என்னமோ விஜய் படத்துக்கு ஃபஸ்ட் டே FDFS திறந்து விட்டாலும் ஓடுவாங்க, இல்லை அந்த மாதிரி ஓடுறாங்க. கட்சி ஆஃபீஸில் சேர்றதுக்கு ஓடுறாங்க. என்னடா அது வித்தியாசமாக. ஸோ அப்போ ஒரு மாற்றம் வந்து அரசியலில் ஆகிப்போச்சு. ஸோ இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். திமுகலாம் யோசித்து பார்க்கணும். அதாவது திமுக ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யணும் அவங்க கட்சிக்குள்ளே. வயதான ஆட்களில் தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்கள் விவாதத்துக்கோ எதுக்கோ அனுப்பாதீங்க. உண்மையில் அவங்கெல்லாம் ஓட்டுறாங்க. தாவேக்கா ஸ்போக்ஸ் பர்சன்லாம் திமுகலேருந்து வந்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நன்கு தகுதி வாய்ந்த நபர்களை அனுப்புங்க. ட்ரெண்டு மாறி போச்சு. வயசான கேஸ்கள் இனிமேல் உள்ளே கொண்டு வர மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர்லாம் இருந்தார், ஏவா வேலு, துரைமுருகன் போன்றவர்கள் இருந்தாங்க. துரைமுருகன்லாம் எனக்கு தெரிஞ்ச வயசு 84 80க்கு மேலே இருக்கும். இன்றைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருடைய வயதை எடுத்து பாருங்கள். 30 32. 84 எங்கே இருக்குது, 32 35 எங்கே இருக்குது? தாத்தா துரைமுருகன் தாத்தா திமுகவில் தாத்தா வயதில் இருக்கவர் அமைச்சராக இருந்தார். தாவேக்கால பேரன் வயதில் இருப்பவர் மந்திரியாக இருக்கிறார். இதுதான் வித்தியாசம். அப்போ ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் வித்தியாசத்தில் இருக்காங்க. இப்போ அப்படி இருக்க கட்சி கூட நீங்களும் எப்படி போட்டி போடணும்? அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள், அந்த உத்வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவன், அந்த ட்ரெண்டு தெரிஞ்சவனை வச்சு தானே நீங்கள் பேசணும். தாவேக்கால இருக்கக்கூடிய இளம் வயது ஸ்போக் பர்சன் கூட 80 வயசில் உள்ளவங்களை நீங்கள் அனுப்பிச்சி பேசிங்கன்னா அவன் ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கான் அவரை டிவி சேனலில் வச்சு. ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்குது. ஸோ
ஸோ இதை நன்கு திமுக தலைமை உணர்ந்து பார்க்கணும். ஸோ ஏன் இந்த அளவுக்கு நம்ம ஒரு வீழ்ச்சி அடைந்தோம் அப்படிங்கிறத அவங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த புள்ளிகளை எல்லாம் நம்ம கோர்வையாக இணைத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தமிழக சட்டப்பேரவை விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். ஏன்னா இப்போவே இட்லியும் சட்னியும் வந்துடுச்சு, இன்னும் அடுத்து தோசை பூரி எதுவும் வருதா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் தான் பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தாவேக்காவிற்கு கொடுப்பார்கள். சும்மாவெல்லாம் தாவேக்காவில் ஆட்சிக்கட்டில் இருக்க விடமாட்டார்கள். திமுகலாம் கடுமையான குடைச்சல் கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தாவேக்கா ஆட்சியில் இருக்கிறத திமுகவால் சகிக்க முடியவில்லை. அவர்களுடைய தூக்கத்தை விஜய் கெடுத்து விட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.